சுத்தமாக கொடுக்கணும்ல. இப்போ மற்ற பாக்டீரியா வந்து இதில் வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எந்த பாக்டீரியா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பாக்டீரியா மட்டும்தான் வளரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாப்பாடை வந்து சுத்தம் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அந்த ஸ்டெரிலைசேஷனில் பர்டிகுலராக இப்போ இந்த மீடியா வந்து நம்ம ஆட்டோக்ளேவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மீடியா ப்ரிப்பரேஷன், அடுத்து ஆட்டோக்ளேவ், இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஆட்டோக்ளேவ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னா நம்ம மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 பெட்ரி பிளேட்டையும் நம்ம வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணணும். அப்போ தான் இதில் எந்த பாக்டீரியா இருந்தாலும் அது வந்து அன்வான்டாக வளராது. ஸோ அது ஆட்டோக்ளேவ் பண்ணுறது இதை எடுத்து நம்ம அப்படியே ஆட்டோக்ளேவ்க்குள்ளே போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டோக்ளேவ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே வச்சு நம்ம ரேப் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ பிளேட்ஸு எவ்வளோ கிளாஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கும்போது தான் ஸோ நல்லா ஏர் உள்ளே போகாத அளவுக்கு ரேப் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு ஸோ நல்லா டைட் சீல் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம சாம்பிள்லேருந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பட்ஸையும் ஆட்டோக்ளேவ் பண்ணி ஸ்டெரைலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம எந்த சாம்பிள்லேருந்து பாக்டீரியா எடுக்கணுமோ அது மட்டும் வளரும். இல்லைன்னா பட்ஸில் ஏதாவது ஒரு காற்றுல இருக்கிற பாக்டீரியாவை அது வந்து பட்ஸில் ஒட்டிருக்கோம், அதுவும் சேர்ந்து வளராது. ஓகே, ஸோ ஆட்டோக்ளேவ் வைக்கிறதுக்கான திங்ஸ் 3 ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோக்ளேவ்க்குள்ளே வைக்கிறோம். இப்போ ஆட்டோக்ளேவ் வைக்க போகிறோம். மெயின் ஆன் பண்ணி வச்சு இங்கே ஒரு மெயின் இருக்கும். ஸோ அதையும் ஆன் பண்ணி வச்சு ஆயாச்சு. இதுதான் ஆட்டோக்ளேவ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நம்ம இதில் தான் வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வைப்போம். நம்ம திங்ஸ் ஆட்டோக்ளேவ் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வாட்டர் லெவல் வந்து செக் பண்ணணும். ஸோ உள்ளே வந்து 2 பார் வச்சுருப்பாங்க. அந்த பார் வந்து உள்ளே இமர்ஸ் ஆகிற அளவுக்கு வாட்டர் வந்து இருக்கணும். ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட ஆட்டோக்ளேவ் வைக்கிறதுக்கு தேவையானதுலாம் உள்ளே வைக்கணும். இது வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் லூஸாக வைக்கணும். ஸோ இப்போ ப்ரெஷர் வந்து 0ல் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்குது. ஆஃப் பண்ணுறதுக்குன்னே ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ரேண்டமாக இதை அப்படியே எடுத்து சும்மா கண்டமணிக்காக லாக் பண்ண ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம டயகனலாக தான் லாக் பண்ணணும். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட நட்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான். ஸோ இங்கே இப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பண்ணுறோம் அப்படின்னா அது டயகனலாக இந்த இடத்துல தான் வந்து லாக் பண்ணணும். தெரியுதா? லாக் பண்ணணும். எடுத்தோடனே ஃபுல்லாக டைட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு லைட்டாக ஹேண்ட் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டயகனல், அதுக்கப்புறம் அடுத்த டயகனல். ஸோ இப்போ எல்லாத்தையும் லைட்டாக டைட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி நல்லா ஹெவியாக டைட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் டைட் பண்ணியாச்சு. ஏன் இப்படி டயகனலாக டைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒன்றா தனியாக டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ரொம்ப டைட் ஆகிடும், இந்த பக்கம் லூஸ் ஆகிடும், இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக எல்லா இடமும் சீல் ஆகாது. ஸோ அப்போ உள்ள கரெக்டாக வந்து அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகாது, ப்ரெஷர் லீக் ஆகும். ஸோ அதனால தான் டயகனலாக இந்த பக்கம் இந்த பாயிண்ட் லாக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் லாக் பண்ணிட்டு இப்படி வந்து பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறேன். நாட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சுன்னா நல்லா டைட்டாக சீல் பண்ணக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 30.2 டிகிரி ஹீட் வந்து இருக்குது. பட் ஆனால் நமக்கு ரெக்வயர்டு இது வந்து 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 20 மினிட்ஸ். ஸோ இப்போதைக்கு இன்னும் டைம் ஸ்டார்ட் ஆகலை, அதனால எஸ்டிமேட்டட் டைம் 20 இருக்குது. டைம் ஸ்டார்ட் ஆனாலும் அது 20லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சோம். ஸோ 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 20 மினிட்ஸ் வந்து ரன் ஆகட்டும். இப்போ இது ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை பிளேட்டிங்க்கு ஊற்றுவோம். அந்த ஸ்டெப்பை அடுத்து பார்க்கலாம். ஆட்டோக்ளேவ் ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ டெம்பரேச்சர் 92.7 டிகிரி இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சக்கப்புறமே நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ப்ரெஷர் 0 வந்தக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம டயகனலாக லூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம டயகனலாக க்ளோஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும்.
ஓப்பன் பண்ணோன்னே உள்ளேருந்து புகையாக வருது. உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு க்ரேவ் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போகிறோம். பிளேட்டு, பட்ஸு, மீடியா. கொஞ்சம் ஜூம் வாங்க. ஸோ இப்போ இந்த மீடியா பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக மாறிடுச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முன்னாடி சாம்பார் மாதிரி இருந்தது, இப்போ கிளியராக ரசம் மாதிரி ஆயிடுச்சு. இதை தான் நம்ம பிளேட்டுக்கு வந்து ஊற்றுவோம். ஸோ இப்போ வந்து பிளேட்டிங் கொடுப்போம்.